ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நேற்று ஒரு கமெண்ட் வந்துச்சு. அக்கா, யூடியூப்பில் உங்கள் உண்மையான சம்பளம் எவ்வளவு அப்படின்ட்டு. யூடியூப்பில் இதுவரை நான் வாங்கின சம்பளத்தை எவ்வளோ வாங்கினேன்னு சொல்லியிருக்கேன், வாங்கலைங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். உண்மையான சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டாங்க. எப்பயுமே நான் எதையுமே என் சப்ஸ்கிரைபர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். நான் எதையுமே மறைச்சதில்லை. என் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே, என் பழைய சப்ஸ்கிரைபர், என் வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் சம்பளம் எத்தனை மாதம் வாங்கியிருக்கேன், என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் அவங்க புதுசாக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்மளை பற்றி தெரியல. நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இது வரைக்கும் நான் மொத்தமாக யூடியூப்பில் 6 மாதம்தான் சம்பளம் வாங்கியிருக்கேன். உழைப்பு 2 வருஷம் ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சு. ஆனால் 6 மாதம் சம்பளம் தான் வாங்கியிருக்கேன். அதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். 1.5 வருஷம் கழித்து தான் எனக்கு சம்பளமே வந்துச்சு. மானிட்டேஷன் ஆகுறதுக்கே 1 வருஷம் ஆயிடுச்சு. அந்த $100 சேர்க்குறது சம்பளம் வர்றதுக்கு எனக்கு 6 மாதம் ஆச்சு. ஏன்னா அப்போ தெரியல, விவரம் தெரியல, நம்ம அந்தளவுக்கு படிக்கலை, நமக்கு சொல்லித்தர ஆள் பேர் கிடையாது. அதனால பார்த்திங்கன்னா, எனக்கு இதில் எப்படி யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கணும், எப்படி ஏர்ன் பண்ணணுங்கிறது எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி, நம்ம அதில் அப்படியே நமக்கு தெரிஞ்சதை போடுவோன்ட்டு போட்டேன். தொடர்ந்து ஒரு 5 மாதம் சம்பளம் வந்துச்சு. 1 மாதம் வரலை, அப்புறம் 1 மாதம் வந்துச்சு, அப்புறம் வரலைங்க. 2 மாதம் சம்பளம் நான் வாங்கலை. சரிங்களா? சரி, எதனால் எனக்கு சம்பளம் வரலைங்கிறத நான் 2வது சொல்கிறேன். சம்பளம் நான் இது வரைக்கும் நான் வாங்கினதில் நான் என்ன பண்ணேன், எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன், அதில் என்ன பொருள், நான் யூடியூப் சம்பளத்தில் என்ன பொருள்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். 6 மாதம் சம்பளம் வாங்கியிருக்கேன். இதில் ஒவ்வொரு மாதமும் $5000 மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருந்தேன். நான் போடலை, எங்கள் வீட்டுக்கார் போட்டு வச்சுருந்தார். இன்னொன்று, தயவு செஞ்சு மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போடாதீங்க. அது நிறைய பேர் யூஸாக இருக்குங்கிறாங்க, தெரியல. எனக்கு அதில் நஷ்டந்தாங்க வந்திருக்கு. எப்படின்னா, $30,000 பணம் நாங்கள் போட்டோம். $30,000 போட்டதில் இப்போ $27,000 தான் இருக்குது. அது என்னன்னு எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டால், ஏதோ பங்குச்சந்தை சரிவுங்கிறார். எனக்கு அதை பற்றி தெரியாது. என்னமோ ஷேர் மார்க்கெட்டு ஏறுமா இறங்குமா, திடீர்னு கூடும் திடீர்னு குறையுங்கிறாரு. நான் அதெல்லாம் வேண்டான்ட்டு ஆரம்பத்திலே சொன்னேன். இப்போ என்னுடைய உழைப்புலேருந்து $3000 நஷ்டமாக போயிடுச்சு. மனசு கஷ்டமாக போயிடுச்சு. அது நாங்கள் இப்போ 2 மாதம் சம்பளம் வரலையா, ஏற்கனவே நாங்கள் கடன் கட்டிக்கிட்டு இருக்கோம், லோன் கட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரு ஆள் சம்பளம்தான். அவர் சம்பளத்தில் தான் வீட்டு செலவு எல்லாமே. நான் பெரிய புலி மாதிரி, பாயும் புலி மாதிரி சம்பளத்தை நான் வீட்டு வாடகை கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வீடை பாருங்கன்னு அவசரப்படுத்தி நாங்கள் போயிட்டோம். எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும், வீடு இடிஞ்சதுனால அவசரப்படுத்தி அங்கே போனால் 2 மாதம் ஆச்சு. நான் போய் சம்பளம் வரலை, அங்கே போனதுலேருந்தே சம்பளம் வரலை. அப்புறம் மாதம் நம்ம எப்படி மியூச்சுவல் ஃபண்டு கட்ட முடியும்? அதில் கட்டலைன்னா ஏதோ பிடிப்பாங்களாம், ஃபைன் மாதிரி பிடிப்பாங்களாம். அப்போ 2 மாதம் பணம் வரல. இனிமேல் நம்ம சேமிக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு இல்லை. ஏன்னா செலவுகளே கரெக்டாக கடன் வாங்கி செலவு செய்கிற நிலைமையில் இருக்கும்போது சேமிப்பு எங்கேருந்து கட்ட முடியும்? அதனால் சேமிப்பு இப்போதைக்கு வேண்டாம், செலவுகளை பார்ப்போம், கடன் வாங்காமல் செலவுகளை பார்ப்போம்னு சொல்லிட்டு மியூச்சுவல் ஃபண்டை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஆனால் இன்னும் அந்த பணத்தை வாங்கலை. 27,000 அதில் இருக்குது. ஆனால் அதில் நம்ம பணம் எடுக்கணும்னோம்னா அதில் என்னமோ பிடிச்சிக்கிடுவாங்களாம். இப்போ இதை நான் பிடிச்சி, என் நகையெல்லாம் அடகுல இருக்குங்க. ஒரு 3 லட்சத்துக்கு மேலே என் நகை அடகுல இருக்குது. அதில் வட்டி கட்டணும். 1 வருஷம் ஆனால் ஒரு நகைக்கு வட்டி கட்டணும். 6 மாதத்துக்கு ஒருக்க இன்னொரு நகைக்கு வட்டி கட்டணும். இப்படி இருக்கும்போது நம்ம எங்கே போய் சேமிக்கிறது சொல்லுங்கள்? இப்போ ஒரு நகைக்கு வட்டியே $15,000 வருஷத்துக்கு, இன்னொரு நகைக்கு வட்டி $6,000, இன்னொரு நகைக்கு வட்டி ஒரு $3 கட்டணும். இப்போ இதெல்லாம் நம்ம அந்த வட்டி கட்டக்கூடிய பணத்தெல்லாம் நம்ம எங்கேருந்து எடுக்கிறது? நம்மளுடைய முதல்ல பாத்திரம்லாம் முதல் போட்டு தான் வாங்குகிறோம், அதுலேருந்து தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் என்ன செஞ்சோம், இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வட்டியை கட்டி விட்ருவோம், 1 வருஷம் நிம்மதியாகாது இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். ஒன்று முடிஞ்சு போச்சா. என்னுடைய 6 மாத சம்பளத்தில் சேமிப்பு மியூச்சுவல் ஃபண்டில் வாங்கின பணம் வட்டி கட்ட போயிடுது. சரி, இன்னொன்று மாதம் $3,000 லோன் கட்டிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு? அது யூடியூப் சம்பளத்தில் தான் கட்டுனேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, $50,000 லோன் வாங்கினேன். அந்த 50,000 என்ன பண்ணேன்னு சொல்கிறேன். ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினேன். ஏன்னா எனக்கு மாதமாக இருக்கவும் ரொம்ப எனக்கு வீசிங் பிரச்சனை இருக்குது, ரொம்ப மூச்சு இறைக்கும். அதனால தான் நான் பேசும்போதே கொஞ்சம் இப்போ தாங்கி பேசுகிறேன். என்னால் ரொம்ப முன்ன மாதிரி பேச முடியல.
ஏன்னா ஒரு ஆளுக்கு மூச்சு விடுறதில்ல, 2 ஆளுக்கு மூச்சுங்கும்போது கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிருதா. இப்போ அந்த 3000 லோன் கட்டுறது யூடியூப் பணத்துலேருந்து கட்டிக்கிட்டு இருந்தேன். 50,000 வாங்கி என்ன பண்ணேன் அப்படின்னா, வாஷிங் மிஷினு 18,000. அதுக்கு அந்த சில்லறை ஜாமான் அது என்னமோ சொல்லுவாங்களே, அந்த பைப்பு கீப்பு இதெல்லாம் சேர்த்து 20 வந்துருச்சு. கெவிலி இடிக்கு வருங்க. அப்புறம் வீட்டுக்கு 20,000 அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். மிச்சம் 10 போக்குவரத்து செலவு, அந்த வீட்டுக்கு கொஞ்சம் மளிகை சாமான், அந்த வீட்டில் கொஞ்சம் பைப் லைன்லாம் போடுறது, ஒரு மாதம் வாடகை அதில் தான் கொடுத்தோம். ஒரு அரிசி பை கொஞ்சம் மளிகை சாமான் வாங்கினோம். அந்த 50,000 க்ளோஸ் முடிஞ்சு போச்சா. இப்போ இதில் நிற்கிறது 20,000 வீட்டுக்கு அட்வான்ஸ் நிற்கிது நான் வாங்கின லோனில். அவ்வளோதான். இன்னொன்று முதல்ல வாஷிங் மிஷின், அவ்வளோதான். இது 2 பயனுள்ளதாக எனக்கு இருந்துச்சு. இப்போ 2 மாதமாக சம்பளம் வரலையா, என்னால் கட்ட முடியல. லோன் கட்ட ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. என் வீட்டுக்காரர் ஒரு ஆள் சம்பாரிச்சு, நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, நீங்கள் நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி, பிள்ளைகளுக்கு நான் வந்து 2 பிள்ளைகளுக்குமே ஜூன் மாதம் பள்ளிக்கூடம் சேர்த்து ஜூலை மாதம் 1 மாதம் தான் ஃபீஸ் கட்டணும், வேன் ஃபீஸு. ஸ்கூல் ஃபீஸு சுந்தருக்கு கட்டவே இல்லை. 2 பேருக்குமே சேர்த்து இப்போ அதுவே ஒரு 6-7,000 வந்துருச்சு. கட்டவே இல்லை நாங்கள் இன்னும். அது ஒரு 2-3 வாட்டி கேட்டு விட்டாங்க. நம்மக்கிட்ட சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லி நாங்கள் கட்டவே இல்லை. ஆனால் அரசு உதவி பெறும் பள்ளி தான். நம்ம லாஸ்ட்டு கூட எப்படியாவது கட்டிடலான்னு 2-3 மாதம் இருக்குது பள்ளிக்கூடம். அதுக்குள்ளே எப்படியாவது இந்த மியூச்சுவல் ஃபண்டை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு 1 மாதம் சம்பளத்தை வாங்கி 2 பேருக்கு கட்டி விடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இதுதான் யூடியூப்பில் எனக்கு வரக்கூடிய சம்பளம். சரி இப்போ எனக்கு 2 மாதம் சம்பளம் வரலை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 6 மாதம் சம்பளம் வாங்கியிருக்கீங்க, 2 மாதம் வாங்கலை அப்படின்னா, எனக்கு வந்து வியூஸ் வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரில. எனக்கு அந்த அளவுக்கு படிப்பறிவு கிடையாதுங்க, கேள்வி ஞானம். இப்போ யாராவது சொல்கிறாங்களா அதை கேட்குறேன்னா அந்த கேட்குறத வச்சு நானாக பேசுவேன், அவ்வளவுதானே தவிர நான் வந்து நான் சின்ன பிள்ளையிலேருந்து நான் வளர்ந்த விதத்தை வச்சு நான் நிறைய ஷார்ட்ஸில் பேசுவேன். அது ஏதோ 1-2 ஹிட் ஆகி போனது, அதோட சரி. அதுக்கப்புறம் வந்து நான் மாதமாக இருக்கும். இப்போ ஒரு 6 மாதம் ஆகுது. 6 மாதம் ஆயிடுச்சு. இந்த 6 மாதத்தில் ஒரு 2 மாதம் கழித்து தான் நமக்கே தெரியும், 45 நாளைக்கு மேலே. இந்த 4 மாதத்தில் பார்த்திங்கன்னா சேனல் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஏன்னா என்னால் எஃபெக்ட் எடுத்து பேச முடியல, யோசிக்க முடியல. என்ன பேசணுங்கிறத நாளே நான் எழுதி வைப்பேன், இல்லை யோசிப்பேன். இப்போ என்னால் அந்த மாதிரி யோசிக்கக்கூடிய மன சூழ்நிலை இல்லை. வீடு இடிஞ்சதுனால இங்கேயும் அங்கேயும் மாற்றி மாற்றி அலையிறமா, அதனால் என்னால் ஒரு இடத்துல உட்கார முடியல. ஆடு மேய்க்கிறது, கட்டுறது, மறுபடியும் சமைக்க போகணும், மறுபடியும் மத்தியானம் வரணும், பிள்ளைகளை கூப்பிட போகணும். இப்படியே ஒரு வட்டத்துக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால என்னால் இதை யோசிக்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் ஒதுக்கி, ஏன்னா நமக்கு காசு வேணும், வீட்டு வாடகை கட்டணும், லோன் கட்டணும், எல்லாமே யோசித்து எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு இல்லாமல் எனக்கு 2 லோன் இல்லாமல் என் வீட்டுக்காருக்கு தனியாக 2 லோன் இருக்குது. இதெல்லாம் கட்டணுங்கிறதுக்காக யூடியூப்பில் நான் வந்து வீடியோ போடுறேன். சம்பளம் எனக்கு ஒரு மாதம் 8,000-9,000 இந்த மாதிரி தான் வந்துச்சு. 2 மாதம் எனக்கு சம்பளம் வரலைங்க. டிசம்பர் மாதம், ஜனவரி மாதம் வரல எனக்கு, சரிங்களா. இந்த மாதம் கடவுள் புண்ணியத்தில் வந்துடணும்னு நினைக்கிறேன். $100 வந்துருச்சு. இந்த மாதம் சம்பளம் வரும். வந்தால் என்ன செய்கிறேங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு, சரியா. என் சம்பளம் இதுதான், நான் மறைக்கல உங்கள்கிட்ட. பாய். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.